மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. கொழும்பில் இடம்பெற்ற தாக்குதல் குற்றச்சாட்டை மறுத்த ஜேவிபி தரப்பு. நாட்டில் மீண்டும் வன்முறை தலை தூக்குகின்றது. சஜித் பிரேமதாச. தமிழ் பகுதியை முகாமிடும் தென்பகுதி வேட்பாளர்கள் அரியநேத்திரன் குற்றச்சாட்டு. வரவு செலவு திட்டத்தில் வரி குறைக்கும் பிரேரணை. அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. 420 ரூபாவாக உயரப்போகும் டாலரின் பெறுமதி. கடுமையாக எச்சரிக்கும் ரணில். மக்களுக்கான அரசாங்கத்தை நாம் ஸ்தாபிக்கவுள்ளோம். அனுரகுமார திசநாயக்க. நாம் யார் மீதும் சேறு பூசவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. தமது கட்சியின் உறுப்பினர்கள் தாக்குதல் நடத்தியதாக தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி முன்வைக்கும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்றைய தினம் தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி அமைப்பினால் நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றுக்கு ஜேவிபியின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு தமது கட்சியைச் சேர்ந்த எவருக்கும் தொடர்பில்லை என அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணியினால் நேற்று தேசிய நூலகம் மற்றும் ஆவண நிலைய கேட்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் ஒன்றில் மோதல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் ஜேவிபியின் வனத்திரமுள்ள பகுதியைச் சேர்ந்த அமைப்பாளர் உள்ளிட்ட குழுவினரே இந்த தாக்குதலை நடத்தியதாக அந்த அமைப்பின் மத்திய குழு உறுப்பினர் சட்டத்தரணி நுவன் பல்துடுவா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் தாக்குதலுக்கும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்பொழுது வன்முறையும் மிலேச்சத்தனமும் பயங்கரவாதமும் தலை தூக்கிக் கொண்டிருக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தெபரவ நகரில் இடம்பெற்ற வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த நாட்டில் கருத்து சுதந்திரமும் தாம் விரும்பிய முறையில் அரசியல் செய்யவும் சுதந்திரம் இருக்கின்றது. இங்கு உருவெடுக்கின்ற கொடிய பசியவாதத்திற்கும் வன்முறைக்கும் மிலேச்சத்தனத்திற்கும் மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றார்களா என்று கேள்வி எழுப்பி தற்பொழுது நாட்டை தீமூட்டிய குழுவுக்கும் வங்குரோத்தடைய செய்த குழுவுக்கு பாதுகாப்பு வழங்குபவர்களும் ஒன்றாக இணைந்துள்ளார்கள். ரணிலுக்கும் அனுரவுக்கும் அரசியல் திருமணம் செய்து கொண்டு இன்று தேனிலவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி விவசாய கடனை ரத்து செய்வதால் அனுரவும் ரணிலும் அதற்கு எதிராக ஒன்றிணைந்து இருக்கின்றார்கள். குறைந்த விலையில் உரம் வழங்குவதற்கும் வீடுகள் அமைத்துக் கொடுப்பதற்கும் எரிபொருள் நிவாரணம் வழங்கப்படுவதற்கும் இவர்கள் எதிராக இருக்கின்றமையாலேயே தற்பொழுது ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பிரதேசங்களில் முகாமிடும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு முகவர்களாகவும் தேசிய தமிழ் கட்சிகளில் இருக்கும் ஒரு சிலர் செயற்படுவதாக தமிழ் பொது வேட்பாளர் பாரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெறப்போகும் தேர்தலானது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான தேர்தல். எனவே அதனை குழப்பும் விதமாக யாரும் செயல்படக்கூடாது. ஏனைய வேட்பாளர்களை ஆதரிப்பவர்கள் சங்க சின்னத்திற்கு வாக்களித்துவிட்டு இரண்டாவது வாக்கை வேறொருவருக்கு வழங்கலாம் என்ற ரீதியில் கருத்து வெளியிடுகின்றார். இந்த நிலையில் இவ்வாறாக முன்வைக்கப்படும் கருத்துக்களை தமிழ் பொது கட்டமைப்பில் உள்ள எவரும் தெரிவிக்கவில்லை. அத்தோடு குறித்த தேர்தலானது என்னை முதன்மைப்படுத்திய தேர்தல், இது தமிழினத்தை முதன்மைப்படுத்திய தேர்தல் என அவர் தெரிவித்துள்ளார். உழைக்கும் போது செலுத்தும் வரியை குறைக்கும் பிரேரணை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பிரேரணையை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் சமர்ப்பித்து அதற்கான இணக்கத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக குறிப்பிடுகின்றது. குறித்த பிரேரணையின்படி தற்போது ஒவ்வொரு சம்பள விகிதத்திலுமிருந்து வசூலிக்கப்படும் வரிகள் பின்வருமாறு குறைக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதன்படி 1,50,000 ரூபாவுக்கு தற்பொழுது செலுத்தப்படும் 3,000 ரூபாய் வரி 500 ரூபாவால் குறைக்கப்பட்டு 2,500 ரூபாவாக வசூலிக்கப்படும். அதேபோல் 3 லட்சம் ரூபாவுக்கு தற்பொழுது செலுத்தப்படும் 7,000 ரூபாய் வரி 3,500 ரூபாய் குறைக்கப்பட்டு 3,500 ரூபாவாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை காரணமாக ரூபாயின் பெறுமதி 420 வரையில் அதிகரிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார். நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் திசை காட்டி தனது உண்மையான பொருளாதார கொள்கையை நாட்டுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எஸ்பேவில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க, இன்று வந்திருக்கும் தலைவர்கள் அன்று எங்கிருந்தார்கள்,
ஆனால் என்னால் மக்கள் படும் கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. மக்கள் வரிசைகளில் நிற்பது எனக்கு வருத்தம் அளித்தது. அதனால் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டேன். எவரிடமிருந்தும் நான் பதவியை பறிகொடுத்ததில்லை. பின்பு நான் ஜனாதிபதியாகினேன் என்று தட்டுப்பாடுகள் இல்லை, வரிசைக்கும் இல்லை. ரூபாய் வலுவடைந்திருக்கின்றது. பொருளாதாரம் படிப்படியாக வளர்ச்சியடைகின்றது. பொருளாதாரத்தை நிலைப்படுத்த வேண்டும். இன்னும் 4 வருடங்கள் தேவைப்படும். அதற்காகவே மக்களின் ஆணை கேட்கின்றேன். இப்பகுதி மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரிட்டது. நெருக்கடிகள் அதிகரித்தாலும் மக்களுக்கு போதிய வருமானம் கிடைத்திருக்கவில்லை. கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே நாட்டை கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. 2023 இருந்து வட்வரியை அதிகரிக்க நேரிட்டது. நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும் என்ற நம்பிக்கையிலேயே அதனை செய்தோம். பொருட்களின் விலை இன்று குறைந்திருப்பதால் மக்களுக்கு நிவாரணம் கிடைத்திருக்கின்றது. மக்களின் கஷ்டங்களை நாம் அறிவோம். எனவே திசைகாட்டிக்கு வாக்களித்து தீர்மானிப்பவர்கள் முதலில் அவர்களின் ஆட்சியில் ரூபாயின் பெறுமதியை தெரிந்து கொள்ளுங்கள், பின்னர் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தமது வெற்றியை இனிமேல் மாற்ற முடியாது எனவும் மக்களுக்கான அரசாங்கத்தை தாம் ஸ்தாபிக்க இருப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: எமது வெற்றியை இனிமேல் மாற்ற முடியாது. மக்களுக்கான அரசாங்கத்தை நாம் ஸ்தாபிக்க உள்ளோம். நாட்டு மக்கள் எவ்வளவு துன்பத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். வறுமையில் இருந்து மக்கள் முதலில் விடுபட செய்வதே எமது பிரதான கொள்கையாகும். ஆட்சியாளர்கள் மட்டுமன்றி மக்களுக்கு சுகபோகமாக வாழ வேண்டும். எம்மை போன்ற வறுமையான நாடுகள் முன்னேற வேண்டுமெனில் கல்வித்துறையை அபிவிருத்தி செய்ய வேண்டும். என்று எமது கல்வி முறைமையானது பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் பாரமாக மாறியுள்ளது. ஜப்பான் போன்ற நாடுகளில் எல்லாம் நடத்தை பாடசாலைக்கு சென்றுவிட முடியும். ஆனால் இங்கே பேருந்துகளிலேயே வேனிலோ நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் 3 கிலோமீட்டருக்குள் சிறந்த பாடசாலையை மாணவர்களுக்காக நிறுவவுள்ளோம். தாம் யார் மீது சேறு பூசவில்லை எனவும் இந்த நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வர தாம் பல சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: நான் இளைஞர்கள் சிலரை சந்தித்தேன். அவர்களில் எனக்கு ஆதரவாளர்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவானவர்களும் இருந்தார்கள். அந்த இளைஞர்களிடம் எதற்காக திசைகாட்டிக்கு ஆதரவு வழங்குகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஒருமுறை சந்தர்ப்பம் வழங்கி பார்ப்போம் என்று விடையளித்தார். நான் மீண்டும் கேட்டேன், நீங்கள் எதிர்காலத்திடமும் இவ்வாறு சந்தர்ப்பம் கேட்பீர்களா என்று கேட்டேன். இதற்கான விடையை தான் மக்கள் வழங்க வேண்டும். இது சந்தர்ப்பம் வழங்கி பார்க்கும் தருணம் கிடையாது. IMF அமைப்பின் ஒத்துழைப்பினால் தான் தாம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி 500 ரூபாயாக உயர்வடைந்திருக்கும். 2022 ரூபாயின் பெறுமதியை ஸ்திரப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போது யாரும் முன்வரவில்லை. எரிவாயு எரிபொருள் மருந்துகளுக்கு அன்று வரிசை ஏற்பட்ட போது அதனை நிவர்த்தி செய்ய யாரும் முன்வரவில்லை. இப்படியான நபர்களுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்க வேண்டும்? நாம் யார் மீதும் சேறு பூசவில்லை. இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு நாம் மிகவும் சிரமப்பட்டுத்தான் கொண்டு வந்துள்ளோம் என்றார்.